ஹாய், உங்களில் எத்தனை பேருக்கு மோஷன் பாஸ் பண்ணும்போது ரத்தத்தோடு சேர்ந்து பொறுக்க முடியாத வலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு பைல்ஸ் இருக்கலாம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ன மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பைல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆனஸ்லேயும் ரெக்டம்லேயும் பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்வெல்லன் அண்ட் இன்ஃப்ளேம்டாக இருக்கும். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், அப்படின்னா உள் மூலம் ஆனஸ்க்கு உள்ள உங்களோட பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும். இதில் வந்து யூஸ்வலாக பெயின்லெஸ் ப்ளீடிங்கை நீங்கள் பார்க்கலாம். வெளியே வந்து லம்ப் இருக்காது. அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ், அதாவது வெளி மூலம். இது வந்து ஆனஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின்ல வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்வெல்லனாக இருக்கும். யூஸ்வலி இது வந்து ரொம்ப ஸ்லைமி அண்ட் ஸ்டிக்கி மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இச்சிங் இருக்கும் அண்டு பெயின்ஃபுல் ப்ளீடிங் இருக்கும். அண்ட் மோஷன் பாஸ் பண்ணும்போது ரொம்ப வலி எடுக்கும். ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் ஹெமராய்ட்ஸ். ஸோ காசஸ் ஆஃப் பைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக இது வந்து பவல் மூமெண்ட் ப்ராப்பராக இல்லாதவங்க, கான்ஸ்டிபேட்டடாக இருக்கிறவங்களுக்கு பைல்ஸ் வரும். செகண்ட் வந்து ப்ரெக்னென்ட் பீப்புள், இன்க்ரீஸ் அப்டாமினல் ப்ரெஷர்னால பிளட் வெசல்ஸ் வந்து வீங்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப காமன். அண்ட் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். அண்ட் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கிறவங்க, வாக்கிங் ஜாகிங் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்ப காமன். அண்ட் ஏஜ் ஃபேக்டர்ஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இதெல்லாமே வந்து கொஞ்சம் காமன் ரீசன்ஸ் ஃபார் ஹெமராய்ட்ஸ். ஸோ ஹெமராய்ட்ஸ் வந்து டோட்டலி 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்துட்டு உள்ளேயே இருக்கும், வெளியே வராது. இந்த ஸ்டேஜில் வந்து பெயின்லெஸ் ப்ளீடிங் மட்டும் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் அந்த மாஸ் வந்துட்டு மோஷன் பாஸ் பண்ணும்போது வெளியே வரும். மோஷன் பாஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாஸ் மறுபடியும் உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. தேர்டு ஸ்டேஜில் அந்த மாஸ் வந்துட்டு வெளியே வரும் அண்ட் மேனுவலாக நம்ம புஷ் பண்ணால் மட்டும்தான் ஆனஸ்க்கு உள்ளே போகும். ஃபோர்த்து ஸ்டேஜில் அந்த மாஸ் வந்துட்டு வெளியே தான் இருக்கும், ஆனஸ்க்கு வெளியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வந்து மேனுவலாக புஷ் பண்ண நினச்சாலுமே ஆனஸ்க்கு உள்ளே மறுபடியும் போகாது. ஸோ வந்து டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜஸ் ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். இப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹெமராய்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறையா தண்ணி குடிக்கணும், நிறையா ஃபைபர் ரிச் டயட் எடுக்கணும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நிறையா லென்டில்ஸ், லெக்யூம்ஸ் வெரைட்டிஸ் நிறையா எடுக்கணும். அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அஃபெக்டட் பார்ட்ஸில் வந்து ட்ரீ ஆயில் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்ஸேட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணணும். காஃபி, டீ, ஆல்கஹால், ஸ்பைசி ஃபுட் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். சிட்ஸ் பாத் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிட்ஸ் பாத் அப்படின்னு சொன்னால் ஒரு டப் எடுத்துக்கோங்க. அந்த டப்பில் வெதுன்னு தண்ணி கொஞ்சம் போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடல் உப்பு அதில் ஆட் பண்ணி 5 to 6 minutes டெய்லி 2 times அதில் உட்காரும்போது உங்களோட மாஸ் குறையும், ப்ளஸ் இச்சிங் அண்ட் பெயின் குறையும். இது மட்டும் இல்லாமல் குட் ஹைஜீனை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஹோமியோபதியில் உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஹோமியோபதி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹெமராய்ட்ஸ் எஸ்பெஷலி. அண்ட் ஹெமராய்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய மாத்திரை இருக்குது, லைக் ஹெமாமலிஸ், அர்னிகா அண்ட் சைலீஷியா, லைக்கோபோடியம், ரட்டானியா அப்படின்னு நிறைய மாத்திரை இருக்குது. பேஸ்ட் ஆன் சிம்டம் சிமிலாரிட்டி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு மெடிசின்ஸ் மாறும். ஸோ கைண்ட்லி அப்ரோச் அ ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் பிஃபோர் டேக்கிங் எனி ட்ரீட்மெண்ட் yourself. Thank you.